கொடுத்ததை தெரிவிக்க முடியாத ஒரு அந்த பண்பு இருக்குது பாருங்கள், உயர்ந்த பண்பு அது. அதாவது நம்ம வாங்கினதை தான் சொல்லுவாரே தவிர, ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்களா, எவ்வளோ பேர்கிட்ட வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள், அதுக்கு கணக்கு இருக்குது. அதுதானே அதிகமாக வாங்கியிருக்கேன்னே சொல்லுவார். என்னென்னா வாழ்க்கையினுடைய அந்த ஒவ்வொரு நொடியையும் எவ்வளோ பெரிய வல்லுநர்கள் பாருங்கள். திரு அண்ணா அவர்களை வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய மனசுக்குள்ளே வசீகரித்த திரு எம்ஜிஆர் எங்கே, அதே போல் அவர் எங்கே, எம்ஜிஆர் மாதிரியே அவர் எங்கே பாருங்கள், எந்த உயரத்தில் இருந்திருக்கிறாங்க பாருங்கள். அதான் சான்றாண்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த சான்றாண்மை அதிகாரத்தில் 3வது குறள் வரும். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூணும் அற்புதமான குறள். அதாவது 99வது அதிகாரத்தில் சான்றாண்மைன்னு வரும். சான்றாண்மைன்னா மிகச்சிறந்த குணங்களை வைத்துக்கொண்டு அந்த குணங்களையும் தன்னையும் வந்து பழி இல்லாமல் ஆடுறவன் எவனோ அவன் தான் சான்றாண்மைன்னு பரிமளர் உரை சொல்லுவார். அந்த சான்றாண்மையில் இந்த அன்பு, நாணப்படுறது, அன்புன்னா என்ன, எல்லார்ட்டையும்